ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் ஒரு டாஸ்க்கை கொடுத்து விட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பரபரன்னு விளாண்டுருக்காங்க உள்ள அப்படிங்கிறது தான். ஸோ ஜெயிச்சது சூப்பர் டீலக்ஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு நேற்றே வந்துருச்சு. ஸோ ஜெயிச்சா என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். அடுத்து அரோராவுடைய ஒரு அழுகாட்சி ப்ரோமோ, அதுக்கடுத்து திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வைல்டு கார்டு என்ட்ரி வராங்க. ஸோ 3 டாபிக் பார்க்க போகிறோம். லைக் பண்ணிக்கோங்க சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, லைக் பண்ணிக்கோங்க வீடியோ. இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் நிறையா பேருக்கு வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் அதை ஹெல்ப் பண்ணுங்க எனக்காக அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீக்லி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போர்ஷனாக வந்து வச்சு ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சுங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த டாஸ்க்கும் வந்து விளங்காத டாஸ்க்கு தான். எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான், சரியா? அந்த ஒரு டாஸ்க் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு 1000 பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சூப்பர் டீலக்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க இந்த இதில் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வினோத்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டு. அடுத்து வந்து எஃப்ஜேவாக இருக்கட்டும், துஷாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு, சூப்பர் டீலக்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பர் டீலக்ஸ் வந்து எடுத்த பாயிண்ட் 1000. அந்த 1000ல் நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணுமோ, இப்போ உள்ளே போனீங்கன்னா துணிமணி எடுக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் எடுக்கணும்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அது அந்த பட்ஜெட் படி எடுத்துக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்க ஷேர் பண்ணி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ 1000 பாயிண்ட், அதுக்கு மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க தான் நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்காக ஜெயிச்சு கைப்பற்றணும். இது சாப்பாடு கிடையாது. ஸோ சாப்பாடு தனியாக ஒரு டாஸ்க் வந்தாலும் வரலாம். இது இப்போதைக்கு ஒரு டாஸ்க்கு. இதில் ஜெயிச்சது சூப்பர் டீலக்ஸ் அணி. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள பிக் பாஸ் வந்து வந்து வினோத் ஆடினாரு, இந்த துஷார் ஆடினாங்க, சப்போர்ட்டே பண்ணல. சரி 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 தள்ளு 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 அப்படின்ற மாதிரி அவங்கள குத்தம் தான் காட்டிகிட்டு இருந்தான் வினோத்து. அந்த இடத்துல ஒரு இதை வச்சு இது பண்ணுறீங்கன்னா 3 ஸ்டேஜ் ஆஃப் இது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸை தூக்கி இப்படி இப்படி சுண்டணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, நம்ம வீல்லலாம் ஒரு இது பண்ணுவோம்ல ஸ்க்ரூ மாதிரி, அந்த ஸ்க்ரூவை அடுக்கணும். அடுத்து வந்து பாட்டில் இருக்குல்ல, அதை வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நீங்கள் இது மாதிரி அடுக்கணும். ஒரு மாதிரி அடுக்குவாங்களா 3 5 6 மேலே 3 4 அப்படின்னு வருவாங்கல்ல, அந்த மாதிரி அடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இவனில் வந்து அடிக்கிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து ஒரு வெங்காயம் பேசலை. ஆனால் கனி வந்தோடனே வெல் ஜாப் கனி, குட் ட்ரை கனி, கமான் கனி, வாங்க கனி, போங்க கனி, மாங்கா கனி அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆட போங்கடா வெங்காயங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க, சரியா? இன்னொரு பக்கம் பார்வதி வந்து வாய் தான் போல், வெறும் வாய். ஒரு தீப்பெட்டி எடுத்து உள்ளே போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தட்டிகிட்டு இருக்கு, உள்ளே விட மாட்டேங்குது. வாய் வச்சு நல்லா பேசி நல்லா பேசுறது. கனி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள இறங்கி வா கனி போ கனின்னோடனே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி சும்மா கிருட்டு போயிட்டான். வினோத் ரொம்ப டாஸ்க் பிஸ்டாக இருக்காருங்க, சரசரன்னு முடிச்சிட்டாரு. அடுத்து துஷார் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் வினோத்தோடைய கமிட்மெண்ட் நம்ம வந்து பிரமிப்பு எனக்கு பயங்கரமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த டாஸ்கில் நடந்துட்டு தான் இருக்குங்க. பட் ஜெயிச்சது சூப்பர் டீலக்ஸ், ஓகே. ஸோ அது வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அப்போ தான் பிக் பாஸ்க்கு பார்வதிக்கெலாம் செம்ம காண்டாகும் அப்படிங்கிறது, இன்னும் வெளியாகும் அப்படிங்கிறது தான் டீமு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வைல்டு கார்டை வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க வந்து பண்ணுற காமெடிக்கு அளவே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த சீசனில் வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது வந்துட்டு திவ்யா கணேஷ், உங்கள் திவ்யா கணேஷ் ஜெனியா கண்டிப்பாக தெரியும். ஆமாம், சீரியலில் இருக்கிறது எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 வைல்டு கார்டு சொன்னாங்க வர போகிறேன். புதுசாக இருக்கடா, எல்லாமே ஃபயராக தான் இருக்காங்க. செயல் வந்து ரொம்ப இதாக ஜீரோவாக இருக்குது. எல்லாருடைய கேம் பிளே எப்படி இருக்குன்னா எல்லாம் வந்து பல பேரோட சேர்ந்து விளையாடுற மாதிரி இருக்கு. நான் அப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். நான் எப்படி இருக்குன்னா பயங்கர ஸ்ட்ரெயிட்டாக இருப்பேன், ஓகே. ஒரே ஒரு பிளே தான். எப்படி ஒரு முகம் தான், பல முகம் கிடையாது. எல்லாரும் மாதிரி ஒரு முகம் தான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா. ஸோ இந்த அம்மா என்னத்தை வந்து கிழிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம், ஓகே. ஸோ இது ஒன்று. அடுத்து அரோரா அழுத ப்ரொமோ ஒன்று இருக்குது, அழுகாட்சி ப்ரொமோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயும் போல் இந்த ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுலேருந்து பாவம் ரொம்ப பிள்ளை தனியாக இருந்திருக்கு. அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்களாம். சரி, எனக்கு என்ன ஆசையோ என்ன இருக்கோ எனக்கு எதுவும் தெரியாது, நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருந்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. பட் நான் வெளியே வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருட்டுன்னு எனக்கு தேவையானதை நல்லா தாராளமாக சம்பாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் அரோரா. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாரும் இதை காட்டி சம்பாதிக்கல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாரும் அவங்களுக்கு தேவையானதை உழைச்சி சம்பாதிக்கிறாங்க.
இது வேறு மாதிரியான ஒரு விஷயம். இது நீங்கள் பண்ணியிருக்க கூடாது. பட் இது வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை, அதுக்காக நான் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இது தவறு தான் நீங்கள் பண்ணுறது. சரியா? இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு ஃபோட்டோ இதாக போட்டு அதை வியாபாரம் பண்ணுறது. ஒன்று நீ இவ்வளோ தான் தப்பு சொல்கிற, பார்க்குறவன் தப்பு சொல்ல மாட்டேன்ட்டு. ஏன்டா 2 பேரும் சொல்கிறேன், பார்க்குறவன் தப்பு தான், போடுறவன் தப்பு தான், அதுக்காக இவ்வளோ நியாயப்படுத்துவியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் நடந்தது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.